1966 அமெரிக்கா இருக்கிற நியூ ஜெர்சி மாநிலத்துல இரவு நேரத்துல 2 இளைஞர்கள் அவங்க வீட்டை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சாலையோர இருந்த வீலுக்கு பின்னாடி ஒரு 7 அடி உயரம் கொண்ட ஒரு மனிதன் நின்றுருக்காரு. அந்த மனிதன் பாக்குறதுக்கு மனிதர்கள் போலவே இல்லை. அந்த மனிதர் அந்த பசங்களை பார்த்து சிரிக்கும் போது அவங்களோட ஒரு சிரிப்பு காது வரையும் போயிருக்கு. அதனால பயந்துட்டு அந்த சிறுவர்கள் பதறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒட்ரோ ட்ரிங்க் பெகர்ங்கிற ஒரு லாரி டிரைவர் நைட் டைம் ராரியில போயிட்டு இருக்கும்போது அவர் ராரிக்கு முன்னாடி ஒரு விசித்திரமான ஒரு வாகனம் வந்து தரையிறங்கி அதுல இருந்து அந்த பசங்க பார்த்த மாதிரியே 7 அடி கொண்ட ஒரு மனிதர் கருப்பு கோட் போட்டு இறங்கியதாக சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் மைண்ட்ல மட்டும் என்ன கேக்குதுன்னா, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், என்னோட பேரு கிரீன் கோல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும், நான் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போறதுக்காக வந்தேனா அப்படின்னு அவர் மைண்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதே போல கருப்பு கோட் போட்ட மனிதனையும் பார்த்ததாகவும் சில பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு புகைப்படமும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லைனாலும் இந்த கதை இன்ன வரையும் உண்மையாக பேசப்படுது. நீங்க இந்த கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.